அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் இதில் பெண் குழந்தைகளின் பெயர்கள் பற்றி சில விவரங்கள் தர ஆர்வமாக இருக்கிறேன். பெண் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது ஜாதகக்காரர்கள் சொல்கின்றார்கள் என்று கா கே கே கு என்று ஒரு 4 லெட்டர் எழுதி கொடுத்தார்கள் என்றால் அதில் வையுங்கள், தவறு இல்லை. ஆனால் அதிலும் உச்சரிக்கும்படியாக உணர்வுடன் கூடிய நல்ல பெயர்களாக, நாம் கண் முன்னால் வாழ்ந்து மறைந்தவர்கள், நல்ல வாழ்க்கை நடத்தியவர்கள், அவர்களை கண் முன் நிறுத்தி அந்த பெயர்களில் ஒரு நல்ல பெயர்களை இணைத்து வையுங்கள். எந்த பெயர் வைத்தாலும் அந்த பெயரின் முழு பெயரை சேர்த்தே அழையுங்கள். உதாரணத்திற்கு கலாராணி என்று பெயர் வைத்துவிட்டு கலா என்று அழைக்காதீர்கள். முழு பெயரையே சொல்லி அழையுங்கள். குறிப்பாக பெண்களுக்கு எவ்வளவு பெரிய பெயர் வைத்தாலும் 2 எழுத்துக்களிலேயே அவர்களை அழைப்பார்கள். பொதுவாக 2 எழுத்து உச்சரித்து அழைக்கும் பெண்கள் அனைவரும் அவ்வளவு நல்ல கேரக்டர் உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். குணாதிசயங்களைத்தான் சொல்கிறேன் நான். கலா என்று அழைத்தால் அவர்கள் கொஞ்சம் கிறுக்கு புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றும், பானுமதி என்பவர்களை பானு என்று அழைத்தால் நல்ல வேலைக்காரர்களாக இருப்பார்கள். மாரியம்மாள் என்பவர்களை மாரி என்று அழைத்தால் விழுந்து விழுந்து வேலை செய்வார்கள். உதாரணத்திற்கு உங்கள் வீட்டிலோ உங்கள் அலுவலகத்திலோ தெரிந்த இடங்களிலோ நீண்ட நாட்களாக வேலை செய்பவர்கள் பெயர்களை கேட்டு பாருங்கள். பெரும் பகுதி ஒரே பெயர்களிலேயே இருப்பது போன்றே இருக்கும். ஏன், இவர்கள் என்ன வேலை பார்ப்பதற்கென்றே வாங்கி வர வந்தவர்களா? இல்லை. நல்ல பெயர்கள் இருக்கும் பொழுது நம் கண் முன்னாலே நம் தெருவிலேயே நல்ல பெயருடன் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்தவர்களுடைய பெயர்களை வைக்கலாம். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் பெயரை குறுக்கி சொல்லும்போது அந்த பெயரினுடைய ஆதிக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும். அதை தவிர்த்து நல்ல பெயர் வைத்து முழு பெயரிலேயே அழையுங்கள். அப்பொழுதுதான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது என்னுடைய எண்ணம். நன்றி நன்றி நன்றி.